ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ வனத்துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு. கிளர்க்கு கேட்டகரி, லைப்ரரி அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 3rd ஜனவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐசிஎஃப்ஆர்இல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, மொத்தமாக 3 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் படித்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி இங்கே ஒரு லிங்க் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் தனித்தனியாக இருக்கும். இதில் 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3க்குமே தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ மொத்தமாக 3 டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு, எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா லெவல் 6 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 35,000க்கு மேலே சேலரி வந்து இருக்கும். ஸோ இதில் கேட்டகரி வந்து பாருங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். இதை தவிர உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா சரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து லெவல் 2 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 4 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் கேட்டகரி மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா லெவல் 1 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 12 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் 10th இல்லைனா வந்து அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் 12th டிகிரியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேலரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு 18,000 அதிகபட்சம் உங்களுக்கு 1,12,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு லெவல் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000, அதுக்கப்புறம் 19,900, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,200 இல்லைனா 35,200 இந்த மாதிரி வந்து சேலரி வந்து இருக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ நான் சொன்ன பட்சத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு போஸ்டிங் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைச்சி, ஸோ இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெங்களூர் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை வந்து 3rd ஜனவரி வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வந்து விருப்பம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட்லாம் பே பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரே அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மோர் தென் 1 போஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்டி அனைத்து ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி 300 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் 800 ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டிடி எடுத்தால் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் மூலிமா தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அது எந்த நேமில் நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நேமில் தான் நீங்கள் வந்து ஸோ டிடி எடுத்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுது அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான்.
அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் உங்களுக்கு டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் தனித்தனியாக வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்கும். இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா 1/3 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேகன்சி வந்து இன்னும் கூட உங்களுக்கு வந்து அதிகமாக கூட வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.